வணக்கம். அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தின் தமிழ்நாடு மாநில மாநாடு வருகிற ஜனவரி 26 பிரம்மாண்டமான பேரணி பொதுக்கூட்டத்துடன் தர்மபுரியில் துவங்க இருக்கிறது. அந்த மாநாடு வெற்றி பெற மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏஐஒய்எஃப் 1959 துவக்கப்பட்ட பொழுதே விஞ்ஞான சோசலிசம், கல்வி, வேலை, மதச்சார்பின்மை, ஜனநாயகம் எனும் உயர் அரசியல் முழக்கத்தோடு அது பிறந்தது. ஆரம்பத்திலிருந்து இன்று வரை கட்டி வளர்த்த தலைமை பொறுப்பாளர்கள் ஏராளம். மேலிருந்து கீழ் வரை களமாடி இந்த அமைப்பை கட்டி வளர்த்தவர்கள் ஏராளம். அது முன்னேறுகிறது, தொடர்கிறது. ஆரம்பத்தில் தோழர் கே சுப்ராயன், கா சுப்பு, அதே போன்று எம்.ஏ. பழனியப்பன், தோழர் டி ராஜா, தேவபெருமின்மன், சி மகேந்திரன், வீரபாண்டியன், நான், சிசுபாலன், அப்புறம் லெலின், கந்தசாமி, திருமலை தோழர் ராமச்சந்திரன், அதே போன்று பாலமுருகன், முருகேஷ், இப்பொழுது பாரதி வெங்கடேஷ் என்று மாநில பொறுப்பேற்ற தோழர்கள் வரிசையும் மிக நீண்டது. அதே போன்று மாவட்ட அளவில் இடைக்கமிட்டி கிளைகளில் இளைஞர் பெருமன்றத்தில் களமாடிய தோழர்கள் அவர்கள் வாழ்வை பெரும் சரிதம். எனவே இளைஞர் பெருமன்றம் மக்களின், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட எளிய மக்களின் கோரிக்கைகளை சுமந்தபடி, இளைஞர்களின், ஏழை இளைஞர்கள், எளிய இளைஞர்களின் கோரிக்கையை சுமந்தபடி அது பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இளைஞர் பெருமன்ற வரலாற்றில் குறிப்பிடத்தக்க இயக்கம் என்று சொன்னால் ஜாபார் ஜெயில், வேலை அல்லது சிறை. இந்தியாவின் சிறைகள் அன்றைக்கு நிரம்பியது. வேலை என்பது, கல்வி என்பது சலுகை அல்ல, அரசு தருகிற சலுகை அல்ல, அந்த ரைட்ஸ் நாட் எ பிரிவிலேஜ் என்கிற முழக்கம் நாடு முழுவதும் கேட்டது. ஒரு பிரம்மாண்டமான இயக்கம் அது. இந்தியாவது இளைஞர்கள் அந்த போராட்டத்தில் ஈர்க்கப்பட்டார்கள். அதன் பின்னர் நான் இளைஞர் பெருமன்றத்தின் சென்னை மாவட்ட செயலாளராக இருந்தபொழுது இந்திய அளவில் சேவ் இந்தியா, சேஞ்ச் இந்தியா, இந்தியாவை காப்போம், இந்தியாவை மாற்றோம் என்று கன்னியாகுமரியிலிருந்து புதுடெல்லி வரை, அதே போன்று காஷ்மீரில் இருந்து புதுடெல்லி வரை என்று 2 நீண்ட பயணக்குழுக்கள், சைக்கிளில் பயணக்குழு புறப்பட்டது. கன்னியாகுமரியிலிருந்து நியூ டெல்லிக்கு, புதுடெல்லிக்கு சென்ற அந்த குழுவில் தமிழக பிரதிநிதியாக அந்த குழுவின் ஒரு உறுப்பினராக பங்கேற்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. 96 நாட்கள் இந்தியா முழுவதும் கிராமங்களில், நகரங்களில் இந்த பயணக்குழு பயணித்தது. ஒரு பிரம்மாண்டமான இயக்கம் அது. அது ஒரு வரலாறு. தமிழ்நாட்டில் தமிழகத்தை பாலைவனமாக்காது என்கிற ஒரு இயக்கம் மிக சிறந்த இயக்கம். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த பேரணியில் சென்னையில் திரண்டார்கள் இன்றைக்கு. அதே போன்று நாங்கள் பொறுப்பில் இருந்த பொழுது பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கேட்டு நாடு முழுவதும் பிரச்சார இயக்கத்தை துவக்கினோம். இளைஞர் பெருமன்றத்தினுடைய முத்திரையாக சொல்வதென்றால் 18 வயதுள்ளவர்களுக்கு வாக்குரிமை, கல்வி, வேலை பெறுகிற உரிமையை அரசியல் சாசனத்தில் சேர்க்க வேண்டும் என்று அது இயற்றிய தொடர் தீர்மானங்கள். மண்டல் கமிஷன் பரிந்துரைக்கும் போது விபி சிங் அரசுக்கு எதிராக அன்றைக்கு ஜாதி ஆதிக்க சக்திகள் புதுடெல்லியில் திரண்ட போது அதற்கு முன்னதாக ஒரு பிரம்மாண்டமான பேரணியை அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் துவக்கியது. விபி சிங் ஆதரவாக முழக்கமிட்டது. மண்டல் குழுவின் பரிந்துரைகளை அது ஆதரித்து நின்றது. ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவான குரலை தலைநகரில் இளைஞர் பெருமன்றம் எழுப்பியது. அந்த பேரணியில் பஸ்வான், ராமவிலாஸ் பஸ்வான் பங்கேற்றதும் குறிப்பிடத்தக்கது. ஏராளமான சாதனைகளை இளைஞர் பெருமன்றம் நிகழ்த்தியிருக்கிறது. சென்னையில் ஜீவா ரயில் நிலையம் அமைக்க இளைஞர் பெருமன்றத்தின் குரல் சாதாரணமானதல்ல. இரத்த கையெழுத்தெல்லாம் தோழர்கள் கையெழுத்திட்டு அந்த போராட்டத்தை துவக்கினார்கள். அன்றைக்கு இருந்த பெரிய தலைவர்கள் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர் போன்றவர்களாம் அதை ஆதரித்தார்கள். சிலர் வேசார்படி பெயரையும் இணைக்க வேண்டும் என்று சொன்னபோது வேசார்படி, ஜீவா இரண்டையும் இணைத்தே அந்த பெயர் உருவானது. அது இளைஞர் பெருமன்றத்தின் போராட்டம் குறிப்பிடத்தக்கது. பேசின் பிரிட்ஜி சென்ட்ரல் செல்கிறவர்களுக்கு தெரியும், ஒரு பெரிய மேம்பாலம் இருக்குது, வேசார்படி மேம்பாலம். அந்த மேம்பாலம் கட்டப்பட வேண்டும் என்று முதல் குரல் எழுப்பியது இளைஞர் பெருமன்றம். பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிரம்மாண்டமான போராட்டங்கள் நடத்தியது. தோழர் ஏ.பி. பரதன் வேசார்படி வந்தபோது அவர் தலைமையிலேயே ஒரு பொதுக்கூட்டத்தில் நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றினோம். இன்றைக்கு பிரம்மாண்டமான அந்த மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஸ்டான்லி மருத்துவமனை, ஒரு புகழ்வாய்ந்த மருத்துவமனை, ஏழைகளுக்கு சேவை செய்கிற, பங்காற்றுகிற டாக்டர் நரம்பியல் நிபுணர் டாக்டர் ராமமூர்த்தி போன்ற மகத்தான அறிவியல் மேதைகள் பணிபுரிந்த இடம் அது. அந்த ஸ்டான்லி மருத்துவமனைக்கு ஒரு நடைபாதை, சுரங்கப்பாதை கேட்டோம், போராடினோம், தொடர்ந்து இயக்கங்களை நடத்தினோம். இளைஞர் பெருமன்றம் சென்னையில் பல்வேறு இடங்களில் பாத யாத்திரைகள் நடத்தியது. அதன் விளைவாக இன்றைக்கு சுரங்கப்பாதையும் அமைந்திருக்கிறது, நடைபாதையும் அமைந்திருக்கிறது. இவையெல்லாம் ஒரு சாதனையாக, சான்றாக இன்றைக்கு தெரிகிறது.
வேசார்பாடியில் பெரிய துப்பாக்கி சூடு ஒன்று நடைபெற்றது. சாதாரண எளிய மக்கள் மீது நடத்தப்பட்ட அந்த துப்பாக்கி சூட்டுக்கு எதிராக இளைஞர் பெருமன்றம் போராடியது. போலீஸ் உயர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் இளைஞர் பெருமன்ற தோழர்கள் பங்கேற்றார்கள். மறைந்த தோழர் கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் அந்த பேச்சுவார்த்தைக்கு உறுதுணையாக இருந்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் பெற்றுத்தர இளைஞர் பெருமன்றம் போராடியது. அதற்கும் தோழர் கல்யாண சுந்தரம் துணையாக இருந்தார். அவையெல்லாம் ஒரு பெரும் சாதனை. வேசார்பாடியில் இளைஞர் பெருமன்றம் இன்றைக்கும் வலுவாக இருக்கிறது. நான் பிறந்த பகுதி என்பதால் நான் சொல்லுகிறேன். அங்கே கேரம் விளையாட்டு வீராங்கனைகள் உலகளவில் புகழ் பெற்றவர்கள் தோன்றிருக்கிறார்கள். குத்துச்சண்டையில் அவ்வாறு புகழ் பெற்றவர்கள், கால்பந்தில் அவ்வாறு புகழ் பெற்றவர்கள் தோன்றிருக்கிறார்கள். இந்த இளைஞர்களுக்கு பின்னால் இளைஞர் பெருமன்றம் உறுதுணையாக இருந்து குரல் எழுப்பியிருப்பதை யாராலும் மறந்துவிட முடியாது. இன்னும் பெரிய பிரம்மாண்டமான சாதனை என்று சொன்னா பஞ்சாப் நிதியளிப்பு. பிரம்மாண்டமான ஒரு பேரணி பொதுக்கூட்டத்தை நடத்தி பஞ்சாப் நிதியளிப்பு. பஞ்சாப் தலைவர்கள் அழைத்து வந்து வேசார்படியில் நிதியளித்தோம். ஒரு 3 பேரை குறிப்பிட்டு சொல்லலாம். கலைஞர்களை KA குணசேகரன், நாட்டுப்புற கலைஞர், அதனுடைய ஆய்வாளர், சிந்தனையாளர், பேராசிரியர். அவரது கேசட்டை இளைஞர் பெருமன்றம் வெளியிட்டது. அவருக்கு முதல் மேடை அமைத்து கொடுத்ததும் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம். அதே போன்று சின்ன பொண்ணு நாட்டுப்புற பாடலில் இன்றைக்கு ஜொலிக்கிறார் அல்லவா தமிழகத்தில், அவருக்கு மேடை அமைத்ததோ அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம். புதுவை ஜெயமூர்த்தி இன்றைக்கு மிக பிரம்மாண்டமான உச்சத்தில் இருக்கிறார். அவரது பாடல் ராகம் மிக சிறப்பு. விடுதலை முழக்கம் தான் அவரது முழக்கம். அவருக்கு மேடை அமைத்து அவரை உருவாக்க அடித்தளம் விட்டதும் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம். இப்படி ஏராளமாக இளைஞர் பெருமன்றத்தின் சாதனைகளை சொல்ல முடியும். இன்றைக்கு நாடு ஒரு வலதுசாரி திசை வழிக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அது இடது திசை வழிக்கு வர வேண்டும். அரசியல் சாசனம் அதுதான் சொல்கிறது. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கொண்டிருக்கிற அந்த நாட்டினுடைய எதிர்காலமே சோசியலிசம் என்ற திசை வழி வகுத்திருக்கிறார். மதச்சார்பின்மை சோசியலிசம் என்கிற இந்தியாவின் மகத்தான கருத்தாக்கத்தை நிலைநிறுத்துவதற்கும் அதன் கனவுகளை மெய்ப்பட செய்வதற்கும் இளைஞர் பெருமன்றம் இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. அதன் கற்பனைகளும் கனவுகளும் மகத்தானது. விடுதலைதான் அதன் கனவு. நாட்டின் ஒற்றுமையும் ஒருமைப்பாடும், ஒடுக்கப்பட்ட ஏழை இளைஞர்களுடைய கல்வியும் பலவாழ்வும் தான் அதனுடைய கனவுகள். எனவே அந்த கனவு மெய்ப்பட வேண்டும். அதற்கான பாதை சோசியலிசம். அந்த விஞ்ஞான சோசியலிசம் என்கிற அந்த மகத்தான பாதையில் நீலம், சிகப்பு நட்சத்திரம் கொடிபிடித்த வரலாற்றில் பெரும் சாதனைகளை புரிந்து போராடி முன்னேறி கொண்டிருக்கிற அந்த இளைஞர் பெருமன்றத்தின் நம்பிக்கைக்குரிய அந்த கொடியை இன்றைய தலைமுறை முன்னெடுக்க வேண்டும். இந்த மாநாடும் வெற்றி பெற வேண்டும். நாம் வாழ்கிற காலத்திலேயே சோசியலிசம், சமத்துவம் என்கிற மகத்தான மானுடவியல், மகத்தான சமூக அறிவியல் வாகை சூட வேண்டும். அதற்கான வாழ்த்துக்களை முன்மொழிந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.